பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அதோட 2 ஏலக்காவை சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுட்டு அதை வெயிலில் நல்லா புளிக்க வச்சுட்டேன். இதுலேருந்து தெரியுது உங்களுக்கு என்ன டிஷ் நான் செய்ய போகிறேன்னு. இண்டஸ் வேலியிலேருந்து பனியாரக்கல் வாங்கி இன்னும் நான் அதை யூஸே பண்ணலையே, சரி அது எப்படி தான் ஒர்க் ஆகுது, நல்லா பனியாரம் வருதான்னு பார்க்கணும்ல. அதனால் வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு அது மண்ணு போக நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புளிச்ச அரிசி மாவில் இது எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சு அதுவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பனியாரக்கல்லை நல்லா அடுப்பில் வச்சுட்டு பாதி அளவுக்கு நல்லா எண்ணெயை சேர்த்துட்டு குழியில் பார்த்தீங்கன்னா அரை அளவுக்கு மட்டும் மாவை நல்லா ஊற்றி கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் இருக்கிற சூட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த பனியாரம்னா நல்லா மொறுன்னு இருந்ததுங்க. உண்மையிலேயே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது, ரொம்ப எம்மியாக இருந்தது. நான் இதை திருப்ப வராதுன்னு தாங்க நினச்சேன். ஆனால் நார்மல் எவர்சில்வர் ஸ்பூன்லேயே சூப்பராக திருப்பி இந்த மாதிரி மொறுன்னு பனியாரம் நீங்களும் செய்யணும்னா இண்டஸ் வேலியில் இருக்கிற பனியாரக்கல்லை ஆர்டர் பண்ணுங்க. கூடவே திவ்யா S12 கூப்பன் கூட மறக்காம யூஸ் பண்ணுங்க. 12% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும்.